லட்சுமி அக்கா. ஆமா சின்ன பொண்ணே இரி. என்னக்கா பூ கட்டிட்டு இருக்கேலோ? ஆமா சின்ன பொண்ணே, கொஞ்சோண்டு பூ வாங்கினேன், அதான் கட்டி வச்சிடலாமேன்னு கட்டிட்டு இருக்கேன். பூ மாதிரி எங்கக்கா? அண்ணா மேல ரூம்ல தான் இருக்கா சின்ன பொண்ணே. ஏக்கா மாப்பிள்ளை வீட்லேருந்து எதுவும் ஃபோன் அடிச்சாவளா? நாமளும் அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்கள கூப்பிடவே இல்லை. இல்லையே சின்ன பொண்ணே, அவங்க எதுவும் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. ஏக்கா அந்த பையனும் பூ மாதிரியும் ஃபோனில் பேசுவாங்களா? எனக்கு தெரியலையே சின்ன பொண்ணே, பேசுவாங்களான்னு தெரியல. இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா கோவப்படுவாங்க, அதனால ஒருவேளை பேச மாட்டாவெல்லாம் காணும். அதான் கல்யாணம் நிச்சயமாயிட்டலாக்கா, பேசுனா பேசிட்டு போட்டு. ஏக்கா நான் ஒரு விஷயம் பற்றி பேசுறதுக்காண்டி தான் வந்தேன். அப்படியே சின்ன பொண்ணு என்னாச்சு? ஏக்கா நேற்று நான் கோயிலுக்கு போயிருந்தேனா, அப்போ அந்த பையனுக்கு அம்மையை கோயிலில் வச்சு பார்த்தேன். அந்த அக்கா சொன்னாவ பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதை பற்றி எதுவுமே அவங்க பேசலையே, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டவ. ஐயா அப்படியா? இடையில ஃபோன் அடிச்சு விசாரிச்சிருக்கணுமோ சின்ன பொண்ணே? இல்லை லட்சுமி அக்கா, அவ அப்படி சொல்லலை. மேற்கொண்டு நிச்சயதார்த்தத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கணும், நம்மளும் எதுவும் பேசவே இல்லை. ஜானு கல்யாணத்தில் நம்மளும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். நான் அந்த பையனை பார்த்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், அவன் அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பான்னு நினச்சேன். அந்த அக்கா திடீர்னு கேட்டது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நான் வேணா நாளைக்கு ஒருக்கா ஃபோன் அடிக்கேன் சின்ன பொண்ணே. இல்லைக்கா நானே சொல்லிட்டேன், நீங்கள் ஃபோன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நானே இந்த மாதிரி சொன்னேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம், நாங்கள் ஒன்று மனமாக பழகிறதுனால கல்யாணம் இதில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் அப்படின்ட்டு. அது முடிஞ்சதோடி அந்த அக்கா ஃபோன் அடிப்பாவ, இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கை இருந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே சின்ன பொண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணே. நானும் பேசியிருக்கணுமா இருந்து, நானும் அதை பற்றி யோசிக்காமே விட்டுட்டேன் பார்த்துக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டேம்ல. அந்த அக்காலும் சரின்னு சொல்லிட்டாவ. இல்லை அவங்க பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு, வீடெல்லாம் பார்த்துட்டு போயாச்சு, நம்ம ஒருக்க அங்கே போனோம்ல. ஆமாக்கா ஜானுக்கு கல்யாணம் முடியட்டும், முடிஞ்ச கையோட ஒருக்க நம்ம போயிட்டு வந்துடுவோம் ஒரு நல்ல நாள் பார்த்து. சரி சின்ன பொண்ணே. ஏக்கா கல்யாணம் எல்லாம் சொல்லி முடிஞ்சுதா? நான் அங்கே போகணும்னு நினச்சேன், சரி உங்களை பார்த்து விஷயத்த சொல்லணுமேண்டா இங்கே வந்தேன். ஆமாம் சின்ன பொண்ணே, எல்லா இடமும் கல்யாணம் சொல்லி முடிச்சாச்சு. இனி நாளைக்கு காலையில் கொஞ்சம் அங்கே போகணும், ஏன்னா வீட்டில் நிறைய வேலை கிடக்கும்ல. ஆமாக்கா நானும் காலையில் வரணும். நீ இப்போ வந்திருக்கிய, உங்கள் மாமியார் ஒன்றும் சொல்ல மாட்டாவளா? அது படுத்துட்டுக்கா, அதுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை போல இருக்கு, மாத்திரையை போட்டுட்டு படுத்தாச்சு. இனி நல்லா உறங்கும், காலையில் தான் எந்திக்கும். அப்படியா சின்ன பொண்ணு, நான் கேட்கணும்னு நினச்சேன். நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஆச்செல்லாம் இருந்து பேசி, அதுதான் கேட்கறதுக்கு விட்டு போச்சு. அந்த பையன் பருணுக்க அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருக்காவலாமே. ஆமாக்கா இந்த பிள்ளை ஜானு எதுவும்? ஜானுவுக்கு தெரியுங்க்கா, உமாக்காளுக்கும் தெரியும். நானும் இடையில திருள் வச்சு பார்த்து பேசினேங்க்கா. அந்த பொம்பளைக்கு கோவம் திமிரு ஒன்றும் குறையலை. அப்படியே? ஆமாம் நம்ம ஜானுவை உமாக்காலை எல்லாரும் என்னெல்லாம் சொல்லி யாசிச்சு தெரியுமா? எனக்கெல்லாம் நல்ல கோவம் வந்துட்டு. அப்படியா? ஆமாம் நானும் பொறுத்து பார்த்தேன், அது வாய் அடக்க மாதிரி தெரியல. நல்ல நறுக்குன்னு 4 வார்த்தையை கேட்டுட்டு வந்துட்டேன். இது சும்மா இரு, கல்யாண டைமில் அப்புறம் ஏதாவது குடைச்சல் தந்துடாம. அதுவும் அப்படித்தாக்கா சொல்லிச்சு. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்கேன், அப்படி இப்படின்ட்டு ஒரே பேச்சு. இது எதுவும் பிரச்சனை பண்ணிடுமோ? கேட்டாலே எனக்கு பயமா இருக்கே. உமாக்கா எப்படியாக்கு இப்படி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுக்கா. மாப்பிள்ளை விட பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம்ட்டு? இவங்களெல்லாம் விட பல மடங்கு பெரிய ஃபேமிலி. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். கேட்டி அதுதானே இங்கே பிரச்சனையே. அந்த பொம்பளை பாட்டுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது பேசி வச்சுட்டுனா மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏக்கா நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாமல் இருங்கக்கா. என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உமாக்கா எப்படிதான் இப்படி இருக்காவளோ? ஐயோ இந்த அகில் ஃபோனை பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். இவன் ஃபோனை பிக் பண்ணாதானே அட்ரஸ் எப்படின்னு கேட்க முடியும். மெசேஜ் பண்ணா அதுக்கும் ரிப்ளை இல்லை. நெட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா என்னன்னு தெரியல. ஒருவேளை என்ன பிளாக் பண்ணி வச்சிருப்பானோ? நாளைக்கு எப்படியாவது அட்ரஸை கண்டுபிடிச்சு போயிட வேண்டியதான். இவங்களோட கம்பெனி நேம் கூட ஏதோ சொன்னானே, அதை வச்சு எப்படியாவது இவங்க கம்பெனி கிட்ட போயிட்டு அப்படியே வீட்டு அட்ரஸ் வாங்கி போயிட வேண்டியதான். இந்த அகில் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அங்கேருந்து வரும்போது என்கிட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தான். இந்தியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் கிடையாது, மெசேஜ் கிடையாது. என்னதான் நடக்குதோ ஏதாவது சொன்னாதானே நமக்கு தெரியும். என்கிட்ட எதுவும் மறைக்கிறானா? ஒருவேளை என்ன சீட் பண்ணிட்டு போயிடுவானோ? சே இந்து இதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற. அகில் ரொம்ப நல்ல பையன், அவன் எப்பவுமே என்னை ஏமாற்ற மாட்டான். ஏதாவது பிரச்சனையா இருக்கும், ஒருவேளை எனக்கு தெரிஞ்சதுன்னா கஷ்டப்பட வேண்டாம், என்கிட்ட சொல்லாமல் இருக்கானா காணும். சரி இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், நாளைக்கு எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிட வேண்டியதான். அகில் என்னம்மா? என்ன மக்களே இதில் வந்து தனியாக இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கணும் போல இருந்துச்சு, அதான். அகில் நீ ஓகே தானே? என்னாச்சுமா திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லைடா, நானும் 2 நாளாக ஒன்று பார்க்கேன், ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கியே. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, 2-3 நாளாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் வீட்டிலே இருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கேன். நான் என்ன பண்ணுறது மக்களே, தாத்தா தானே சொன்னாங்க ஆஃபீஸ் போக வேண்டாம், அங்கே இருக்கிற வேலையெல்லாம் அண்ணன் பார்த்துப்பா அப்படின்ட்டு. ஆமாம்மா, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து இருந்தால் கூட எனக்கு தெரியாது, வீட்டிலே எவ்வளோ நேரம் சும்மா இருக்குது. அகில் மற்றபடி எதுவும் இல்லை தானே? அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். சரி மக்களே, அம்மாக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கீழே வா மக்களே, சாப்பாடு ரெடியாக இருக்குது. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வாரேன். சரி மக்களே.
ச்சே, நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நம்ம பையன் நல்ல சந்தோஷமா தான் இருக்கான். ஜானு, வாங்கம்மா. என்னம்மா எல்லாரும் ட்ரெஸ்ல ஒரே என்ஜாய்மெண்டா? ஆமா மக்களே, இந்த பிள்ளைங்க எல்லாம் அங்க போய் இருந்தா சரின்ட்டு நானும் கொஞ்ச நேரம் அதுலயே போய் இருந்து பேசிட்டு இருந்துட்டு நல்ல நேரம் ஆயிட்டு. அப்படியாம்மா, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆமா, இந்த பிள்ளைங்க எல்லாம் டெரஸ்லயே இருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னதுனால சாப்பாடெல்லாம் அங்க கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஆனா அம்மா சாப்பிடல மக்களே. ஏம்மா, நீங்களும் சாப்பிட வேண்டியதானே? நீ இன்னும் சாப்பிடல, அப்பாவும் இன்னும் சாப்பிடல. இப்பதான் வந்தாவ வெளியே போயிட்டு. நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? சரிம்மா. இந்த கல்யாண வேலைன்ட்டு நம்ம 4 பேரும் ஒண்ணா இருந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு பத்தியா மக்களே? ஆமாம்மா, நம்ம எப்பவும் ராத்திரி ஒரு நேரம் ஒண்ணா இருந்து சாப்பிடுவோம். காலையில நம்ம யாருக்கும் டைம் இருக்காது. ஆமா, நைட்டு தான் ஒண்ணா இருந்து சாப்பிட்டு ஜாலியா சொந்த கதை சோக கதைன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு கிடப்போம். இப்ப பாரு, இந்த கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல. எம்மா, இங்க பாரு. என்ன மக்களே? நீ இப்போ எதுக்கு இப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஏமாவா, அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் நம்ம 4 பேரும் சேர்ந்துருந்து சாப்பிடணும்னு நினைச்சாலும் முடியாது. இதெல்லாம் நினைச்சு தானே சோகமா இருக்க? ஆமா மக்களே. ஏம்மா, நீ தானம்மா சொன்ன உன்னை என்ன தூரமாவா கல்யாணம் பண்ணி கொடுக்க? இங்கே பக்கத்துல தானே, நீ எப்போ நினைச்சாலும் வரலாம். அம்மா எப்போ நினைச்சாலும் உன்னை பார்க்க வருவேன். கவலைப்படாம சந்தோஷமா போய் உன் வாழ்க்கையை பாருன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா போச்சு. என்ன கஷ்டப்படாதேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா? தெரியல மக்களே, மனசு ஏதோ ஒரு மாதிரி பாரமா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, நான் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்களை வந்து பார்க்க வரேன். உங்களுக்கு என் நினைப்பு எப்போ வந்தாலும் அங்கே வந்துருங்க. சரி மக்களே. வா மக்களே, சாப்பிடுவோம். சரிம்மா, இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வரேன். கொண்டு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியாம்மா? ஆமாம்மா, ஓரளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டேன். சரி மக்களே, அம்மா போய் எல்லாம் எடுத்து வைக்க நீ வா. சரிம்மா. அம்மாவுக்கு என்னதான் ஆறுதல் சொல்லணும், எனக்கும் கஷ்டமாக இருக்குது. நான் இல்லாமல் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முருகா, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். வாழ்க்கையில படாத கஷ்டமெல்லாம் பட்டு என் பொண்ணு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. எல்லாத்தையும் தாண்டி அவளுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் இப்பதான் நடக்குது. இப்பவும் ஒரு சில பேர் அவ பின்னாடியே இருக்காவ அவ லைஃபை தொலைக்கிறதுக்கு. இவ்வளவு வருஷம் நீ எங்க கூடவே இருந்த. எல்லா கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் என் கூடவே நீ இருந்த. இனிமேலும் என்னோட 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் எங்க கூட துணை இருக்கணும். ஒரு நாள் தவறாம நான் உன்னை வந்து பார்த்துருவேன். என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அதை பார்க்க தான் நானும் இவளும் உயிரோடவே இருக்கோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. என்னதான் சாமியை கும்பிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கதான் செய்யும். உமா, என்ன உமா, நேரமே எந்திரிச்சிட்டியோ? ஆமாங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? அதே தான், வெளியே நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு போய் மண்டபத்தில் உள்ள எல்லா வேலையும் பார்க்கணும். உமா, இன்னைக்கு டெக்கரேஷனுக்கு ஆள் வந்துடும். நீ கூட மாட நின்று எல்லாத்தையும் பண்ணு, சரியா? சரிங்க, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்காரி, லட்சுமி வீட்டுக்காரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். வீட்டில் இந்த டெக்கரேஷனுக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் நிற்பாவ, என்ன ஃபோன் அடித்து சொல்லிக்க, சரியா? சரிங்க, வீட்டோட எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டேன். உமா, என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கு. நைட்டெல்லாம் உறங்கவே இல்லை. நானும் தாங்க. என் பிள்ளை அங்கே போய் என்ன பண்ணுவாளோ? எவ்வளோ பிரச்சனையை தாண்டி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையாவது அவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அங்கே போய் அவள் வாழ்க்கையை அவள் சந்தோஷமா வாழணும். கவலைப்படாத உமா, நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாதா? அவன் நல்லபடியாக வாழ்வா. என் பொண்ணு எவ்வளோ அமைதியான பொண்ணு. கண்டிப்பாக அவன் நல்லபடியாக இருப்பா. கடவுள் பலம் பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமா இரு. பிள்ளை எந்திரிச்சிட்டாளா? இல்லைங்க, இன்னும் எந்திக்கல, தூங்கிட்டு தான் இருக்கா. நானும் எழுப்பல. அப்படியா? அவளும் இந்த மேக்கப்புக்கெல்லாம் புக் பண்ணியிருக்காளா? இன்னைக்கு ஏதோ ஃபேஷியலாக ஏதோ பண்ண வராவலாம். ஆமாங்க, நேற்று சொல்லிட்டு இருந்தா. பிள்ளை நேற்று துணியெல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டா. அப்படியா? எல்லாத்தையும் கொண்டு போவாண்டான்னு சொல்லு. இங்கே பக்கத்தில் தானே, அடிக்கடி இங்கே போயிட்டு வருவாளா? சொல்லியிருக்கேங்க. சரி, அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கவனமாக பார்த்து எடுத்து வை. இந்த மறுவீடுக்குள்ளதெல்லாம் கல்யாணம் முடியட்டும், மாதிரி இந்த பலகாரம் கொண்டு போகிறது, மற்ற வாழைக்கொலை எல்லாத்தையும் வாங்குவோம். சரிங்க. சரியுமா, எனக்கு ஒரு டீ போட்டு தா, குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கட்டு. சரிங்க, வாங்க, நான் போட்டு தரேன்.